ஒரு பள்ளியில் 3 வகுப்புகளில் உள்ள மாணவர்கள் விகிதம் 2:3:5. ஒவ்வொரு வகுப்பிலும் 20 மாணவர்களை அதிகரித்தால் புதிய விகிதம் 4:5:7 மாறுகிறது எனில் பழைய மாணவர்களின் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்குறாங்க. ரேஷியோ ப்ரொபோசனில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 3க்கு டிஃபரன்ஸ் பாருங்க. 4ல் 2 போச்சுன்னா 2, அதே மாதிரி 5ல் 3 போச்சுன்னா 2, 7ல் 5 போச்சுன்னா 2. ஸோ டிஃபரன்ஸ் காமனாக வருது. ஸோ இந்த 2க்கு தான் இந்த 20, இந்த 2க்கு தான் இந்த 20. அப்போ 1க்கு கேன்சல் பண்ணால் 10. கொஸ்டின் கேட்குறாங்க பழைய மாணவர்கள் எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்போ பழைய ரேஷியோ பார்த்தோம்னா 2 + 3 5, 5 + 5 10. ஸோ 1க்கு 10னா 10க்கு 10 × 10 = 100. அப்போது இங்கே மொத்தமாக 100 மாணவர்கள் இருந்திருப்பாங்க. இதே கொஸ்டின்ல புதிய மாணவர்கள் எண்ணிக்கை கேட்டாங்களா? 4 + 5 9, 9 + 7 16. 16 × 1க்கு 10னா 16 × 10 = 160. அப்போ புதிய மாணவர்கள் எண்ணிக்கை 160, பழைய மாணவர்கள் எண்ணிக்கை 100. ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க. 3 வகுப்புகளில் உள்ள மாணவர்களின் விகிதம் 3:1:2. ஒவ்வொரு வகுப்பிலும் 30 மாணவர்கள் அதிகரித்தால் புதிய விகிதம் 5:3:4 மாறுகிறது. பழைய மாணவர்கள் எண்ணிக்கையை கேட்குறாங்க. இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.